ஹாய், நம்ம இப்போ பார்க்க போகிறது ரவுண்ட் ஷேப்பில் வந்துட்டு புட்டாஸ். முதல்ல ரவுண்ட் ஷேப்பு ஸ்டோனை ஒட்டிக்கணும். அது கொஞ்சம் நேரம் காயணும். ஒரு 10லேருந்து 15 மினிட்ஸ் நல்லா காயட்டும். ஃபேப்ரிக் க்ளூ போட்டு பேஸ்ட் பண்ணணும். நல்லா ஒட்டினதுக்கப்புறமேலு சுகர் பீட் எடுக்கிறோம். சுகர் பீட் எடுத்து நான் கோல்டன் கலர் எடுத்துருக்கிறேன். சுகர் பீட் எடுத்து அப்படியே நெருக்கமாக சிங்கிள் பீடாக போடுங்க. ஏன்னா ரவுண்ட் ஷேப்புன்றதுனால சிங்கிளாக போட்டால் தான் நீட்டாக இருக்கும். சிங்கிள் பீடாக போட்டு ஸ்டிச் பண்ணணும். நல்லா நெருக்கமாக இருக்கணும். ஒட்டி இருக்கணும். அந்த ஸ்டோனை ஒட்டி க்ரீன் கலரில் இருக்குல்ல, அந்த ஸ்டோனை ஒட்டி நெருக்கமாக இருக்கணும். போட்டு ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு எண்டு நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிடணும். அடுத்தது திரும்பவும் ஃபேப்ரிக் க்ளூ போடணும். போட்டுட்டு ஸ்டோன் செயின் இருக்குல்ல, அதை வந்துட்டு கரெக்டாக அந்த எவ்வளோ அளவு வேணுமோ அதை முன்னாடியே நம்ம கட் பண்ணி வச்சுட்டு அதை ஒட்டுறோம். இதுவும் அதே மாதிரி ஒட்டி ஒரு 10 to 15 மினிட்ஸ் ஆனதுக்கப்புறமேல நம்ம வந்துட்டு ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கலாம். நான் லாஸ்ட் வீடியோ போட்டிருப்பேன்ல, அந்த வீடியோ பார்க்கலன்னா போய் பாருங்கள். இந்த வீடியோவில் வந்துட்டு 2 வே வந்து நான் சொல்லியிருப்பேன். எப்படி வந்துட்டு ஸ்டோன் செயின் வந்துட்டு ஸ்டிச் பண்ணணும்னு சொல்லிட்டு. இப்போ நான் பட்டன் ஹோல் அந்த மாதிரி தான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். கீழே போகிறோம், மேலே அடுத்து பக்கத்து இதில் விட்டு கீழே போகிறோம், திரும்ப மேலே வந்து திரும்ப அடுத்து பக்கத்து இதில் இதே மாதிரியே ஃபுல்லாக. ஏன்னா வந்துட்டு இல்லைன்னா கழண்டு வந்துடும். நம்ம என்ன க்ளூ போட்டு ஒட்டினாலும் அதுக்கப்புறம் கொஞ்சம் நாள் கழித்து அது என்ன ஆகும், ப்ளவுஸில் நம்ம ஸ்டிச் பண்ணாமல் வச்சோம்னா அது வந்துட்டு கழண்டு கீழே விழுந்துடும். ஸ்டிச் பண்ணால் தான் அது வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். அதனால் எப்போவுமே ஸ்டிச் பண்ணிடணும். ஃபுல்லாக நீட்டாக ஸ்டிச் பண்ணிடணும். இதையும் ஸ்டிச் பண்ணி ஃபுல்லாக எண்டு நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிடணும். அதுக்கப்புறமேல திரும்ப வந்து சுகர் பீட், சேம் அதே சுகர் பீடு போட்டு ஃபுல்லாக ரவுண்டாக ஸ்டிச் பண்ணுறோம். ஃபுல்லாக அதே மாதிரி ஸ்டிச் பண்ணிடணும். கேப் விடாமல் அழகாக நீட்டாக ஸ்டிச் பண்ணிடணும். இப்போவே பாருங்கள், சூப்பராக கிராண்ட் லுக்கில் வந்துருச்சு. இது எண்டு நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிடணும். அடுத்தது 2mm பீடு போட்டு 2mm பீட் போட்டு அடுத்தது வந்துட்டு சிங்கிள் பீடாக இதுவும் போட்டு ஸ்டிச் பண்ணுறோம். ஃபுல்லாக போட்டு இதே மாதிரி நல்லா ஒட்டி கேப் இல்லாமல் ஸ்டிச் பண்ணணும். சிங்கிளாக போட்டு ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி முடித்து இதுவும் எண்டு நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிடுறோம். கேப்பே இருக்கக்கூடாது. நான் இன்னொரு பீடும் போட்டு ஸ்டிச் பண்ணி எண்டு நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிடுறோம். அடுத்தது பாருங்கள், இது வந்து 4mm பீடு. 4mm பீட் போட்டு இதே மாதிரி சிங்கிளாக போட்டு ஃபுல்லாக இதே மாதிரி ஃபுல் ரவுண்டும் ஸ்டிச் பண்ணுறோம். இது க்ளூ ஒட்டி இருக்கிறதுனால அந்த ஸ்டோன் செயினில் வந்துட்டு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸ்டோன் செயின் நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது ஸ்டிச் பண்ணால் சரியாயிடும், உங்களுக்கு பழகிடும். ஃபுல்லாக போட்டு ஸ்டிச் பண்ணி எண்டு நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணணும். இப்போ இந்த 4mm பீட் போட்டிருக்கிறோம் பாருங்கள், அந்த 2 பீடுக்கும் இடையில அந்த மாதிரி நல்லா ஒட்டி எடுக்கணும். ஒரு 2mm பீடு, ஒரு சுகர் பீடு. இங்கே பாருங்கள், இது எப்படின்னா எடுக்கிறோம். 2mm பீடு, ஒரு சுகர் பீடு போட்டு ஒரு ஸ்டிச் போட்டு திரும்ப பக்கத்துலேயே ஒரு குட்டி ஸ்டிச் போட்டு அப்படியே மேலே கொண்டு போய் அப்படியே அதில் உள்ளார விடணும்.
எதுலனா ஒரே ஒரு பீடில் தான், அந்த சிங்கிள் பீடு, அதாவது சுகர் பீடு இருக்குது பாருங்கள், அதில் தான் நம்ம வந்துட்டு அப்படியே உள்ளார விடுறோம் பேக்கில். பாருங்கள், நல்லா பாருங்கள் எப்படி போடுறேன்னு. 2த்தையும் போடுறோம், இன்னொரு ஸ்டிச் 2 ஸ்டிச் போட்டுட்டு பின்னாடி போயிட்டு அந்த இது பாருங்கள் பீடு போடுறோம், இன்னொரு ஸ்டிச் போடுறோம், அப்படியே பின்னாடி போட்டு இந்த ஒரு பீடு மட்டும், 2 பீடையும் சேர்த்து போடக்கூடாது, ஒரு பீடு மட்டும். அது நல்லா எண்டு நாட்டு போட்ட மாதிரி ஆகிடும். உங்களுக்கு எண்டு நாட்டு போடுறது கஷ்டமாக இருந்துச்சுன்னா, சிங்கிள் பீடாக போடும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சுன்னா இது வந்து ஈஸியான வழி. போட்டுக்கலாம். இது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதெல்லாம் வந்துட்டு இந்த ப்ளவுஸ்லலாம் வந்துட்டு இந்த டிசைன் வந்துட்டு நல்லா கிராண்ட் லுக்கில் கிடைக்கும். நீங்கள் இந்த ஸ்லீவ்லாம் வந்துட்டு போட்டு பாருங்கள், 3/4 ஸ்லீவ்லாம் போட்டு இந்த டிசைன் போட்டு பாருங்கள். இந்த புட்டா ரவுண்ட் ஷேப்பு செம ரிச் லுக்காக இருக்கும். இல்லை எனக்கு அது வேணான்னிங்கன்னா இந்த பாருங்கள், நம்ம எண்டு நாட் போட்ட மாதிரியே போட்டுக்கலாம். 2 பீடு போட்டு எண்டு நாட்டு போட்டோம் நம்ம ஃபினிஷ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ, செஞ்சு பாருங்கள்.